ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைப்பதாகும். என்ன தம்பி, மீட்டிங்கில் மேனேஜர் திட்டினோன்னையும் டென்ஷன் ஆகிட்ட பழகுது. சார் பண்ணிடுறோம் மேட்ரிமோனி. மாத சம்பளம் 65,000, ஃபுல் கார்பரேட். ஒர்க் லைஃப் நல்லா இருக்குன்னு நினச்சி வேலைக்கு வந்தா டார்கெட்டாக கொடுத்து சாவடிக்கிறாங்க சார். நான் ஜாயின் பண்ணியே 2 மாதம் தான் சார் ஆகுது. அதுக்குள்ளேயே எப்படி சார் இதெல்லாம் முடிப்பேன்? எனக்கும் அதே பிரச்சனை தான்டா. என்ன, நீ 2 கல்யாணம் பண்ணி வைக்கணும், நான் 12 கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்கள் சீனியரு, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எந்த கிளைண்ட் கால் பண்ணாலும் சீனியர் ஜோசியர் சூர்யா சார் இருக்காரா அப்படி தான் கேட்குறாங்க. அது எப்படி சார், கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார். ஆல்ரெடி 11 முடிச்சிட்டேன், இன்னும் ஒன்று தான் பாக்கி. எப்படி? மந்த் எண்டில் டார்கெட் முடிக்கணும்னா ஒரு ஈஸியான வழி இருக்கு. நான் வழி சொல்கிறேன். இப்போ ரேண்டமாக ஒரு பையன் ப்ரொஃபைல் எடுப்போம். இவன் பேர் என்ன? அருண்குமார். என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒரே கோடிங்க 3 மாசமா பண்ணிட்டு இருக்காரு. ஏன் வேலைக்கு வந்து என்னைய சாவடிக்கிறீங்க? ஆண்ட்ரோல் வேற எடுத்து தொலைச்சிட்டேன். இன்னும் 2 நாள்ல வேலையை முடிக்கிறேன், இல்லைன்னா பேப்பர் போட்டு கிளம்பிட்டே இரு. மா மா மா, ஏன்டா இப்படி காதுகிட்ட வந்து எருமை மாதிரி கத்துற? இப்ப என்ன, உன் ஆபீஸ்ல மேனேஜர்கிட்ட இன்னைக்கும் திட்டு வாங்கிட்ட, அவ்வளவுதானே? போடா போடா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்படி வந்து போர் அடிக்காத. போர் அடிக்க என்ன வேலை நேரத்துல வந்து இம்சை பண்ணாத. விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. டாடி டாடி, நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். அப்பா, நான் 10th படிக்கும் போதுலன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு பிசினஸ் தான் பிடிக்கும், நான் பிசினஸ் தான் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். காமர்ஸ் குரூப் படிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா நீங்க என்ன சயின்ஸ் குரூப்ல சேர்த்து விட்டீங்க. சிட்டில இருக்கிற ஒரு நல்ல காலேஜ்ல சேர்த்து விடுங்கணும், எங்கேயோ காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு நார்மல் காலேஜ்ல சேர்த்து விட்டு என்ன படி படின்னு இம்சை பண்ணீங்க. MBA படிக்கிறேன்னு சொன்னப்பா, ஆனா நீங்க என்ன MCA சேர்த்து விட்டீங்க. அதையும் படிச்சு முடிச்சிட்டு மறுபடியும் பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னா அதுக்கு நீங்க என்ன தெரியுமா சொன்னீங்க? ஒரு 2 வருஷம் வேலைக்கு போ, அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் நீங்க. அப்பா இப்ப 4 வருஷம் ஆச்சுப்பா. என்னால முடியலப்பா, எனக்கு இந்த வேலை பிடிக்கல. எனக்கு டெக்ஸ்டைல் பிசினஸ் தான் ஆரம்பிக்கணும். நான் வாங்குற சம்பளத்துக்கு என்னால லோன் வாங்கி அதை கட்ட முடியாதுப்பா. அப்பா ப்ளீஸ், எனக்கு ஒரு 30 லட்சம் ரூபா கொடுங்க. நான் டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் ஆரம்பிச்சு சம்பாரிச்சு அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன். இதானே 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 அது சரி, இப்போ இவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு தேடுவோம். சாலினி. ஜெர்மனிமா, அங்கதான் எனக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. 4 மாசமா கேட்டுட்டு இருக்கேன். இன்னும் 2 monthsல ஜெர்மனி கிளாஸ் கூட முடிஞ்சிருமா? லிமிட்டட் சீட்ஸ் தாமா இருக்கு. இன்னும் எதுவுமே அப்ளை கூட பண்ணல தெரியுமா? ப்ளீஸ்மா, எனக்காக அப்பா கிட்ட கொஞ்சம் பேச. ஏண்டி, உங்ககிட்ட நான் என்ன சட்னி கேட்டேன்? தேங்காய் சட்னி கேட்டீங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து நீ யாரை கேட்டு சமைப்ப? சரி, அதை கூட விடு. எது பண்றதா இருந்தாலும் நீ யாரை கேட்டு பண்ணுவ? உங்களை கேட்டு தாங்க பண்ணுவேன். ஏன்? ஏன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்க பேச்சுப்படி தான் நடக்கும். நீங்க வச்சதுதான் சட்டம். நான் சொல்றதுதான் சட்டம். ஆனா நான் சொல்ற சட்னி செய்ய மாட்டீங்களே. போய் வேர்க்கடலை சட்னி எடுத்துட்டு வா. மாவு புல்லா உப்பு வாயிலே வைக்க முடியல. சொல்லிக்கிட்டே இருக்கு, கேட்கவே மாட்டாங்க. என்னம்மா? இங்க பாருடி ஷாலினி, இந்த வீட்ல எல்லாமே அந்த ஆள் இஷ்டப்படிதான். சட்னியே அந்த ஆள் இஷ்டப்படிதான் நடக்குது. இதுல நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. வேணும்னா உனக்கும் ஒரு வேர்க்கடலை சட்னி அரைச்சு தரேன், சாப்பிட்டு கிளம்பு.
ப்ரொஃபைல் மேட்ச். டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுற நேரம் வந்தாச்சு. கதை கேட்க ரெடியாடா தம்பி? குட் மார்னிங் சார். பன்னிட்ரோம் மேட்ரிமோனி.comலேருந்து பேசுகிறோம். நான் உங்கள் சீனியர் ஜோசியர் சூர்யா பேசுகிறேன். நீங்கள் எங்கள் கிளைண்ட்டாக இருக்கிறதால எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் நிறைய ப்ரொஃபைலை பார்த்துருப்பீங்க. உங்கள் பசங்க நிறைய ரிஜெக்டும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஒரு நிமிஷம் பேசலாமா? நான் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் அமைச்சிருக்கேன். அதுதான் கடைசியாக மேட்ச் ஆன ப்ரொஃபைல். அதுவும் 96% மேட்ச். இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா இவங்க லைஃப் மட்டும் சந்தோஷமாக இருக்காது, இவங்களை பெற்றவங்களோட லைஃப்பும் அமோகமாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு சோகம் என்னென்னா, இவங்களுக்கு இன்னும் 3 நாளில் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படி பண்ணலைன்னா அடுத்த 15 வருஷத்துக்கு இவங்களுக்கு கல்யாணமே நடக்காது, புத்திர பாக்கியமும் இருக்காது. இதில் இன்னும் சோகமான விஷயம் என்னென்னா, பெற்றவங்களுக்கு உயிரிழப்பும் நேரலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ப்ரொஃபைலை லாக் பண்ணிடலாமா சார்? முருகா மா. எல்லாம் நல்லா இருக்கணும் கடவுளே. நான் பிசினஸ் பண்ண போறேன்டா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ற? சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலா. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேம்மா. பொன்மணி சசங்கை சீதம் பாட கிண்ணியோட. நான் சொல்றது கேக்குதா இல்லையா உனக்கு? முருகா என்ன மன்னிச்சுக்க முருகா. பா பா ஷோ, வீட்லயே நிம்மதியா இருக்கிற ஒரே இடம் தான். பா இங்கேயும் வந்து இப்படி பண்றாளே. அப்பா என்னம்மா? எனக்கு ஜெர்மனி தான்ப்பா போகணும். உன்கிட்ட கல்யாணம்லாம் நான் கேட்டேனா? எனக்கு கல்யாணம்லாம் வேணாம்ப்பா. எனக்கு ஜெர்மனி போறது தான்ப்பா சரியா இருக்கும். போ. ஏய் ஏய், கழுத்து வந்து விட்டு போடி. கப்பு தாங்கல. மா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்மா, அப்பா கிட்ட சொல்லுமா. மா ப்ளீஸ் மா. மா என் செல்லம்மால, எனக்கு இந்த கல்யாணம் வேணாமா, அப்பாட்ட சொல்லுமா ப்ளீஸ். சரி நீ போய் அப்பாட்ட பேசு. டாடி டாடி, எனக்கு விருப்பமே இல்லைன்றா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்க. எனக்கு பிசினஸ் தான் டாடி பண்ணோம். ஏங்க சம்மந்திக்கு போனை போடுங்க. இதோ போடுறோமா? என்ன இன்னும் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கூப்பிடவே இல்லை? ஸ்பீக்கர்ல போடுங்க. போடுறோமா? தோ அவங்க தான் கூப்பிடுறாங்க, நீ கேளு. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்லா இருக்கோங்க. பொண்ணு போட்டோ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கா. ஆமாங்க லட்சணமா இருக்கா, எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்களும் உங்க பையன் போட்டோ பார்த்தோம், பையன் ரொம்ப கலையா இருக்கான். அப்புறம் ஒரு விஷயம். என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி கல்யாணத்து நிச்சயத்தையும் ஒரு 3 நாளுக்குள்ள முடிச்சிடலாமா? 3 நாள்லையா? அதெல்லாம் வேணாம். சிம்பிளா நாளைக்கு கோவிலையே கல்யாணம் பண்ணிடலாமே. உங்களுக்கு ஓகேவா மட்டும் சொல்லுங்க. எனக்கு டபுள் ஓகே. சரிங்க சம்மந்தி. ரொம்ப சரிங்க சம்மந்தி. வானில இருக்கிற 3 கையில பிடிக்க நினைச்ச நானு. பயிருக்கு பழம், பூ, தட்டு, மாலை. இந்த மண்டபத்துக்கு சொல்லிட்டீங்களா? முடியாது முடியாது முடியாது, என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கிற. அவன் கிடக்குறான், நீ நோட் பண்ணு ஃபர்ஸ்ட். பையன் நல்லா சம்பாதிக்கிறான்ல, கார் ஒன்று வாங்கி கொடுத்துருவோம். என்னங்க, நான் ஒரு விஷயம் சொல்லவா? நம்ம பொண்ணு ஜெர்மன் போகணும்னு ஆசைப்படுறா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லாம் எனக்கு தெரியும், வாய் முடியும் சும்மா. நான் தெளிவா சொல்லிட்டேன், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நான் ஜெர்மனிக்கு தான் போக போறேன், அங்க போய் தான் படிக்க போறேன். வாய் முடியும் போ, சும்மா எப்ப பார்த்தாலும். நான் என்ன கிளவுனா? என்ன பாக்குற? எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான். போ போய் மோர் காட்சி எடுத்தா. சரிங்க. நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. 6 மாசத்துல நீ கேட்ட 30 லட்சம் ரூபாய் பணம் தரேன். நீ பிசினஸ் பண்ணுவியோ செலவு பண்ணுவியோ உன் இஷ்டம்.
நீ ஜெர்மனி போனா இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த ஜெர்மனி கோர்ஸுக்கான செலவை நானே பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீ அவங்க கூட போவியோ இல்லை தனியாக போவியோ அது உன்னோட இஷ்டம். உன் பேர் என்ன? பேர் கூட தெரியாதா? என் பேர் அருண். உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளு. நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேயாச்சும் மீட் பண்ணிக்கோமா? எனக்கு அப்படி எதுவும் ஞாபகம் இல்லையே. இல்லை, எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். பார்த்த மாதிரினா எனக்கும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. நீ எந்த காலேஜ்? நான் படித்தது பாய்ஸ் காலேஜ். அங்கே பார்க்கறது வாய்ப்பு இல்லை. எந்த ஸ்கூல் நீங்கள்? ஸ்கைலைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஸ்கைலைன்? நானும் அதே ஸ்கூல் தான். நம்ம ஸ்கூலா? எப்படி? எந்த இயர் பாஸ் அவுட் நீங்கள்? 2014. நானும் அதே தான். 12th எந்த குரூப் நீங்கள்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். நீ? நானும் அதுதான். ரூம்? ஷாலினி. அடி ஏன் சார் டார்கெட் முடிக்கணும்னு இஷ்டத்துக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தா என்ன பண்றதா? டேய், நம்ம டார்கெட் மட்டும் முடிக்கலடா, ஒரு நல்லதும் பண்றோம். என்ன நல்லது? போச்சே. ஸ்கூல்ல நீ பார்த்த வேலைக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளை என் லைஃப்ல பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். போய் உன்னை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே. ஏய், நான் மட்டும் நடி ரோட்ல உன்ன மாதிரி பொண்ணு போனோட திரும்பி பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன்டி. ஆனா நான் உன்னை போய் கல்யாணம் பண்ணிருக்கேன் பாரு. ஏய், உன்னை ஏய், ஓ மண்டை வெடிக்குதே. என்ன நல்லது? அடப்பாவி, இன்னைக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்குற நிறைய வக்கீல் வீட்டில் நம்மளால தான்டா அடுப்பே எரியுது. அவங்களுக்கு என்னன்னா நம்மளுக்கு என்னடா? நமக்கு டார்கெட் தான் முக்கியம். போலாமா? இதுக்கு மேல வேற வழியே இல்லை. ஒன்று நம்ம டைவர்ஸ் வாங்குறோம், இல்லை டைவர்ஸ் கொடுக்க வைக்கிறோம். நினைச்சதை பண்ண முடியும்.